Okay, general science என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் ட்ரிபிள் ஷூட் ஃபார் டாப்பர்ஸ். ஸோ இங்கே ட்ரிபிள் ஷூட் ஃபார் டாப்பர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், நம்ம 3 ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 4. ஸோ இந்த 3 ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 1 ஆங்கிளில் எப்படி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, குரூப் 2 ஆங்கிள்ஸில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், குரூப் 4 எழுதுகிற கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஜென்ரல் சயின்ஸில் பயாலஜி. ஸோ பயாலஜியில் செல் அப்படின்ற ஒரு டாபிக்ஸ். ஸோ செல் யூஸ்வலாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ், மீசோகேரியோட் செல்ஸ் ஆர் ஏகேரியோட் செல். இப்போ செல் அப்படின்னா 3 வகையான செல்கள் இருக்கும் இல்லையா, ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல், மீசோகேரியோட் செல். பட் நம்ம இந்த ஆங்கிளில் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு பேசிக்காக என்ன செல் படிச்சிருப்போம்னா செல் 3 வகைப்படும், ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல், மீசோகேரியோட் செல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏகேரியோட்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஏகேரியோட்ஸ்னால் செல் அற்ற உயிரிகள். ஏகேரியோட்ஸ் மீன்ஸ் ஏ செல்லுலார் ஆர்கானிசம். செல் அற்ற உயிரிகள்னால் 2 இருக்குது. எக்ஸாம்பிள் ஒன்று வைரஸஸ், இன்னொன்று பிரியான்ஸ். இந்த வைரஸும் பிரியான்களும் செல் வகையை சாராதவை. வைரஸ் செல்லற்ற உயிரி, ஏ செல்லுலார் ஆர்கானிசம். பிரியான் என்பது இதுவும் செல்லற்ற ஒரு உயிரினே கருத முடியாது. இல்லை டிஎன்ஏ ஆர்என்ஏ இரண்டும் இருக்காது. அப்போ மரபு பொருள்கள் அற்றவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரியான்ஸ். நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்னால் என்ன, யூகேரியோட்டிக் செல்ஸ்னால் என்ன, மீசோகேரியோட் செல் என்ன, ஏகேரியோட் சார்ந்தவை வைரஸஸ் அண்ட் பிரியான். இது ஒரு ஆங்கிள் நம்ம பார்க்க போகிறோம். இது யூஸ்வலாக இருக்கிறதா, எல்லாரும் படிக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சில். நாம் அதை பார்க்க போகிறதில்ல, அது நம்ம இன்னொரு 3 கிளாஸ்க்கு அப்புறம் பார்க்க போகிறோம். செல் அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக, அதோட பயன்பாடு நிறைந்த செல்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். பயன்பாடு நிறைந்த செல்கள்லாம் எது பார்க்கலாம், இப்போ ரத்த சோப்பணுக்கள் இருக்குது, மனிதனுடைய விந்து செல்கள் இருக்குது, நரம்பு செல்கள் இருக்குது. அந்த மாதிரியான செல்களில் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நம்ம முதல்ல அந்த ரத்த செல்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ பிளட் செல்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்பான்னு பார்க்கணும். ஆனால் பேசிக்காக உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கணும், செல் அப்படின்னா நம்மள 3 வகையான செல்கள் மைண்டில் இருக்கணும். ப்ரோகேரியோட்டிக் செல்னால் அது பாக்டீரியா மட்டும்தான். பாக்டீரியாவை தவிர வேறு எந்த ஒரு உயிரிகளும் ப்ரோகேரியோட்டில் வராது. அது ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். பாக்டீரியாவை தவிர வேறு எது கேட்டாலுமே அது யூகேரியோட்டிக் செல்லில் தான் வரும். பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். மீசோகேரியோட் செல் ஏன் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு 3வது கிளாஸில் போடலான்னு இருக்கேன். மீசோகேரியோட் செல் அப்படிங்கிறது ப்ரோகேரியோட்டிக்குடைய செல்லையும் யூகேரியோட்டிக் செல்லையும் ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு செல் வகை. ஸோ 2 பண்புகளும் அதில் இருக்கும். போத் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் கேரக்டர் இருக்கிறது மீசோகேரியோட்டிக் செல். அது நம்ம 3rd கிளாஸ் நம்ம போட போகிறோம். ஏகேரியோட்ஸ் நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரோகேரியோட் செல்லும் கிடையாது, யூகேரியோட் செல்லும் கிடையாது, செல்லற்ற உயிரியாக இருக்கிறது வைரஸஸ், பிரியான்கள். ஸோ அதுவும் அடுத்த கிளாஸில் கிளியராக போட போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் ஃபேக்டாக இது கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம குரூப் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். தென் அதோட கண்டென்ட்டில் குரூப் 2 சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் குரூப் 4 பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளட் செல், ரத்த செல்கள். இப்போ ரத்த செல்களில் ரத்த சோப்பணுக்கள் இருக்குது, ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குது, ரத்த தட்டுக்கள் இருக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது. நாம் அதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம், என்ன கேட்பாங்க கொஸ்டின்னா ரத்த செல்களில் ரத்த சோப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ். ரத்த சோப்பணுக்கள் ஏன் இரு பக்கமும் குடிந்து தட்டு வடிவத்தில் காணப்படுகிறது? கொஸ்டின் தான், ஒய் ரெட் பிளட் செல்ஸ் இஸ் பைகான்கேவ் டிஸ்க் ஷேப். ரத்த சோப்பணுக்கள் இரு பக்கமும் குடிந்த தட்டு வடிவத்தில் காணப்படுவதற்கான காரணம் என்ன? ஸோ அதுக்கு என்ன ரீசன் கேட்டாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் ஆப்சன்ட். ஒன்று, அப்போ இரு பக்கம் குடிந்து இருப்பதற்கான காரணம் இரத்த சோப்பணுக்களில் உட்கரு கிடையாது. இரத்த சோப்பணுக்களில் உட்கரு காணப்படாததால் இரு பக்கமும் குடிந்து காணப்படுகிறது. ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இது பைகான்கேவ் ஷேப்பாக இருக்குது ரத்த சோப்பணுக்கள்? ஏன்னா இப்போ கேட்குற கேள்விகள்லாம் ரத்த சோப்பணுக்கள் குறைவதால் அனிமியா வரும், ரத்த சோப்பணுக்கள் அதிகரிப்பதால் பாலிசைத்தியமாங்கிறதெல்லாம் கேட்க போகிறது இல்லை. அதெல்லாம் ஓல்டு இன்ஃபர்மேஷன். இனிமேல் லாஜிக்கான கொஸ்டின் தான் வரும். ட்ரெண்டு மாறிடுச்சு. டிஎன்பிஎஸ்சியில் ரத்த சோப்பணுக்கள் குறைவு அதிகம் எங்கே உற்பத்தி ஆகுதெல்லாம் இனிமேல் கேட்க போகிறது இல்லை. ஃபாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நிறைய கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாலும் இந்த மாதிரி கண்டென்ட் இப்போ கேட்கறது கிடையாது. ரத்த சோப்பணுகள் குறைவதால் வரும் நோய் வந்து அனிமியா, ரத்த சோப்பணுகள் அதிகரிப்பதால் பாலிசைத்திமியா, ரத்த சோப்பணுகள் சிவப்பு எலும்பு மஞ்சையில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட் இப்போ இல்லை. குரூப் 1 ஆங்கிளில் குரூப் 2ல் வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ கேட்க சான்சஸ் இருக்குது. எப்படி கேட்பாங்க, ரத்த சோப்பணுக்கள் இரு பக்கமும் குடிந்து காணப்படுவதற்கான காரணம். Why the red blood cells is biconcave disc shape? First answer, nucleus absent. Okay, இப்போ நியூக்ளியஸ் ஆப்சன்ட், அதனால தான் பைகான்கேவ் இருக்குது. என்ன பெனிஃபிட், நியூக்ளியஸ் இல்லைன்னா பைகான்கேவ் இருக்குது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு கேட்டேன்னா இட் இன்க்ரீஸ் ஆக்சிஜன் பைண்டிங் சர்ஃபேஸ் ஏரியா. ஆக்சிஜன் அதிகமாக பிணைவதற்கான பரப்பு அதிகரிக்கிறது. இப்போது நியூக்ளியஸ் இல்லைன்னா என்ன பெனிஃபிட்? செகண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. உட்கரு இல்லாததால் ஏற்படும் பயன் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் மூலக்கூறுகள் அதிகமாக பிணைந்து செல்வதற்கு
இது ஒரு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? ஓகே. அடுத்தபடி என்ன கேட்பா, 2 கொஸ்டின் பார்த்தா ஏன் அது குடிந்திருக்குன்னா உட்கரு இல்லை, உட்கரு இல்லாததால் அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து இணைவதற்கான பரப்பு அதிகரிக்கும். ஸோ ஆக்சிஜன் பைண்டிங் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நியூக்ளியஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கணும் அப்படின்னா, நியூக்ளியஸ் உட்கரு கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரௌன். உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரௌன் தெரியும். பட் ராபர்ட் ப்ரௌன் கேட்க போகிறதில்ல, ஏன்னா அது ஈஸி. ராபர்ட் ப்ரௌன் உட்கருவை எதில் கண்டுபிடித்தார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ ராபர்ட் ப்ரௌன் உட்கருவை எதில் கண்டுபிடித்தார்? ஆர்கிட் தாவர வேர் செல்களில் கண்டுபிடித்தார். ஆர்கிட் அப்படின்னா உங்களுக்கு தொற்று தாவரம், எபிபாய்ட்ஸ். ஆர்கிட் ரூட் செல்ஸ், ஆர்கிட் பிளான்ட் ரூட் செல்ஸ். ஆர்கிட் தாவர வேர் செல்களில் உட்கருவை கண்டுபிடித்தார். ஏன்னா எல்லோருக்குமே தெரியும் ராபர்ட் ப்ரௌன் தான் உட்கருவை கண்டுபிடித்தவர். எந்த தாவரத்தில் கண்டுபிடித்தார்னா ஆர்கிட் தாவர வேர் செல்களில் உட்கருவை கண்டுபிடித்தார். ஓகே. இப்போ உட்கரு அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, எல்லா செல்களுக்குமே உட்கரு இருக்கா அப்படின்னு பார்த்தா யூகேரியோட்டிக் செல்கள் எல்லாத்தையும் உட்கரு இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. ரத்த சோப்பணுக்களில் உட்கரு இல்லைன்னு நம்ம பார்த்தோம். ரத்த சோப்பணுக்களில் மட்டும்தான் உட்கரு இல்லையா அப்படின்னா ரத்த தட்டுக்கள்லையும் கிடையாது, பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸ் ரத்த தட்டுகள்லையும் உட்கரு கிடையாது, ரத்த சிவப்பணுக்களையும் உட்கரு கிடையாது. அடுத்தபடி என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ரத்த சிவப்பணுக்கள் அதிக ஆக்சிஜனை கடத்துகின்றன. அப்போ ரத்த சிவப்பணுக்கள் அதிக ஆக்சிஜனை கடத்துவதற்கான காரணம் என்ன? ஸோ அது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரெட் பிளட் செல்ஸ் கேரி மோர் ஆக்சிஜன். ரத்த சிவப்பணுக்கள் அதிகமான ஆக்சிஜனை கடத்துவதற்கான காரணம் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுக்கள் அதிகப்படியான ஆக்சிஜனை கடத்துவதற்கு காரணம் நம்பர் 1, ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும்? ஈமோகுளோபின் இருக்கும். ஈமோகுளோபின் இருப்பதால் இது அதிக ஆக்சிஜனை கடத்துகிறது. ஓகே. ஆனால் ஈமோகுளோபின் இருப்பதால் மட்டுமா அப்படின்னா கிடையாது. இன்னொரு கொஸ்டின் லாஜிக் கேட்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதில் என்ன இல்லைன்னா ரத்த சிவப்பணுக்களில் காணப்படாத ஒரு செல் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. இப்போ மைட்டோகாண்ட்ரியா இல்லாததால் ரத்த சிவப்பணுக்கள் அதிக ஆக்சிஜனை கடத்த இயலும். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் கேரி மோர் ஆக்சிஜன் பிகாஸ் 2 ரீசன் இருக்குது. ஒன்று ஹீமோகுளோபின் இருக்குது, ஹீமோகுளோபின் ப்ரெசன்ட். 2 மைட்டோகாண்ட்ரியா ஆப்சன்ட், மைட்டோகாண்ட்ரியா இல்லை. மைட்டோகாண்ட்ரியா இல்லாததால் இரத்த சிவப்பணுக்கள் அதிக ஆக்சிஜனை கடத்த இயலுகிறது. ஒய்? ஏ காரணம். மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் இரத்த சிவப்பணுக்கள் ஆக்சிஜன் அதிகமாக கடத்துறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா இருந்தால் இட்ஸ் இன்வால்வ் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றுள்ள சுவாசத்தில் ஈடுபடும். அப்போ காற்றுள்ள சுவாசத்தில் ஈடுபடும் செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ராங்காக அடிக்கலாம், மைட்டோகாண்ட்ரியா தான். காற்றுள்ள சுவாசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் செல்லுக்குள்ளே எங்கே நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். அப்போ மைட்டோகாண்ட்ரியா ரத்த சிவப்பணுக்களில் இருந்துச்சுன்னா ஆக்சிஜனை அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும், ஆக்சிஜனை அது பயன்படுத்தி காற்றுள்ள சுவாசத்தில் ஈடுபடும். அப்போ காற்றுள்ள சுவாசத்தில் ஈடுபடும் செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணலைன்னா மைட்டோகாண்ட்ரியா தான். இப்போ மைட்டோகாண்ட்ரியா பற்றி என்ன கொஸ்டின் கேட்பாங்க? ஏடிபி ஃபேக்ட்ரி, ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ஏடிபி தொழிற்சாலை, ஏடிபி ஃபேக்ட்ரி. ஏடிபி ஃபேக்ட்ரி ஆஃப் த செல், செல்லின் ஏடிபி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான். இதில் வேற ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, செல்லின் சுவாச உறுப்பு. ஒரு செல்லுக்குள்ள ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கானாக இருக்கிற ஒரு உறுப்பு எது? இப்போ செல்லின் சுவாச உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் சுவாச உறுப்பு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதோட ரிலேட்டடான ஒரு பாயிண்ட்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? மைட்டோகாண்ட்ரியா பற்றி குரூப் 1 ஆங்கிள் எப்படி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா பாதி சுயமாக பெருக்கமடையும் திறன் கொண்டது. பாதி சுயமாக பெருக்கமடையும் திறன் கொண்ட செல் நுண்ணுறுப்பு. பாதி சுயமாக பெருக்கமடையும் செல் நுண்ணுறுப்பு, செமி ஆட்டோனோமஸ் செல் ஆர்கனல்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் குரூப் 2 மெயின்ஸில் ஒரு டிஸ்கிரிப்டிவ்லையும் கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது செமி ஆட்டோனோமஸ் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா செல்ஃபாக ரிப்ளிகேட் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு செல் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா. இப்போ பாதி சுயமாக பெருக்கமடையும் செல் நுண்ணுறுப்பு மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தானா? இல்லை, அதோட இன்னொரு உறுப்பு சேர்ந்துருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசுங்கடிகம், குளோரோபிளாஸ்ட்.
இப்போ பசுங்கணிக்கும் பாதி சுயமாக பெருக்கமடையும் செல் நுண்ணுறுப்பு. சார் ரத்த சிவப்பணுக்களில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பசுங்கணித்தை இங்கே நீங்கள் சேர்த்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு செமி ஆட்டோனோமஸ் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா இது மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ இதோட ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு கோரிலேட் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இப்போ இன்டர்லிங்க் பண்ணும்போது மைட்டோகாண்ட்ரியாவும் குளோரோபிளாஸ்டும் ரெண்டுமே எப்படி கொஸ்டின் கேட்கலாம், செமி ஆட்டோனோமஸ் செல் ஆர்கனல்ஸ், பாதி சுயமாக பெருக்கமடையும் திறன் கொண்ட செல் நுண்ணுறுப்புகள். ரெண்டு ஆன்சர் வரும், ஒன்று மைட்டோகாண்ட்ரியா, இன்னொன்று குளோரோபிளாஸ்ட். சரி, இது ரெண்டும் எப்படி பெருக்கம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு சம பிளவு முறை, பைனரி ஃபிஷன். இரு சம பிளவு முறை, இரு சம பிளவு முறையில் ஒரு மைட்டோகாண்ட்ரியா டிவைட் ஆகும், அதே மாதிரி குளோரோபிளாஸ்ட்டும் உங்களுக்கு டிவைட் ஆகும். இப்போ பசுங்கணிகமும் மைட்டோகாண்ட்ரியாவும் எந்த முறையில் பெருக்கம் அடைகிறதுன்னு கேட்டோம்னா இரு சம பிளவு முறை, பைனரி ஃபிஷன். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா ரத்த சிவப்பணுக்களில் இல்லை, அதனால் இது அதிக ஆக்சிஜனை கடத்த முடியும். ரெண்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தோம், செமி ஆட்டோனோமஸ் செல் ஆர்கனல்ஸ்னால் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவும் மைண்டில் இருக்கணும். அடுத்தது குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகமும் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா மைட்டோகாண்ட்ரியா என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார், பென்டா. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா என பெயரிட்டவர் பென்டா. ஸோ பென்டா அப்படின்றவர் தான் மைட்டோகாண்ட்ரியா என்ற சொல்லை பயன்படுத்தியவர். ஓகே, இப்போ மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஈஸியாக இருக்கும். குரூப் 4 லெவல் எப்படி கேட்போம், இப்போ குரூப் 4 இருந்துச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் கோலிக்கர். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் கோலிக்கர். இது ஈஸியாக இருக்கும், குரூப் 4 பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குரூப் 1 கொஞ்சம் குரூப் 2 பண்ணுறவங்களுக்கு இந்த சொல்லை பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்கலாம், பென்டா. ஸோ குரூப் 1 போஸ்ட் ரொம்ப டஃப்பாக இருந்தது, மைட்டோகாண்ட்ரியா பற்றி வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் பயோபிளாஸ்ட் என அழைத்தவர் யாருன்னு கேட்கலாம். மைட்டோகாண்ட்ரியா நேம்ட் அஸ் பயோபிளாஸ்ட். பயோபிளாஸ்ட் என அழைத்தவர் ஆல்ட்மேன். ஆல்ட்மேன் மைட்டோகாண்ட்ரியாவை பயோபிளாஸ்ட் என பெயரிட்டவர் அல்லது அடைத்தவர். ஹூ கால்ட் மைட்டோகாண்ட்ரியா ஆஸ் ஏ பயோபிளாஸ்ட் அப்படின்னு கேட்டால் ஆல்ட்மேன். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸில் டஃப் கொஸ்டின் கேட்டால் மைட்டோகாண்ட்ரியாவில் மேபி இப்படி இருக்கலாம், பயோபிளாஸ்ட் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். பயோபிளாஸ்ட் மைட்டோகாண்ட்ரியானா எனக்கு கூறியவர் ஏன்னு கேட்டால் ஆல்ட்மேன். ஸோ குரூப் 4 ரேங்கில் இருந்தால் மைட்டோகாண்ட்ரியாவை கண்டுபிடித்தவர் கோலிக்கர். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியா என்ற சொல்லை பயன்படுத்தியவர் பென்டா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. பழைய கொஷின்ஸில் என்ன கேட்டுப்பாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், செல்லின் ஆற்றல் உலை என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா ஸோ மைண்டில் இருக்கணும். ஓகே, அப்போ மைட்டோகாண்ட்ரியானா ஏடிபி ஃபேக்ட்ரி, இல்லை ஏடிபி உற்பத்தி ஆகப்படுவதும் சேமிக்கப்படுவதும் எங்கன்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியாவில் தான். அப்போ இந்த ஏடிபி என்பது ஒரு ஆற்றல் மூலக்கூறு. இந்த ஏடிபி மூலக்கூறில் உள்ள சர்க்கரை எது அப்படின்னு கேட்டோன்னா ரிபோஸ். இது ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சில் கேட்டது, திருப்பி கேட்க சான்சஸ் இருக்குது. ரிபோஸ் ஏடிபி, இந்த சுகர் இன் ஏடிபி, ஏடிபி மூலக்கூறில் உள்ள ஒரு சர்க்கரை எது, சுகர் எதுன்னு கேட்டாங்கன்னா ரிபோஸ். ரிபோஸ்ங்கிறது ஒரு மோனோ சர்க்கரை, ஒற்றை சர்க்கரை. இப்போ ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இதில் இருக்கிற சர்க்கரை எதுன்னு கேட்டாங்கன்னா ரிபோஸ் சுகர். இந்த ரிபோஸ் சர்க்கரை ஒரு மோனோ சாக்கரைடு, ஒற்றை சர்க்கரை அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ஸ்லைடில் முக்கியமான ஆர்பிசி மட்டும் பார்க்காம அதோடு இருக்கிற செல் நுண்ணுறுப்புகளையும் நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரத்த சிவப்பணுக்கள் இரத்த நாளங்களில் எளிதில் ஊடுருவி செல்கின்றன. The red blood cells can move easily in narrow blood vessels. ஸோ ஸ்மால் பிளட் வெசல்ஸில் ஆர்பிசி ஈஸியாக உங்களுக்கு பெனட்ரேட் ஆகி உள்ளே போகும். இரத்த சிவப்பணுக்கள் இரத்த நாளங்களில் எளிதில் ஊடுருவி செல்வதற்கான காரணம் என்ன, அவ்வளோ ஈஸியாக எப்படி அது உள்ளே போகுது, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எளிதில் ஊடுருவி செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள செல் நுண்ணுறுப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாச வலை இல்லை, எண்டோபிளாச வலை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் செல் ஆர்கனல்ஸ் ஆப்சென்ட் இல்லை. இரத்த சிவப்பணுக்கள் இரத்த நாளங்களில் எளிதில் ஊடுருவி செல்வதற்கான காரணம் எண்டோபிளாச வலை அப்படின்ற ஒரு செல் நுண்ணுறுப்பு இல்லை. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் செல் ஆர்கனல்ஸ் ஆப்சென்ட். ஸோ அதனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ லேஸானதாக இருக்கிறதுனால எளிதில் ஊடுருவி செல்லும். இன்கேஸ் எண்டோபிளாச வலை இருந்தால் அதோடைய செல்லோட வெயிட் அதிகமாக இருக்கும். அதாவது எண்டோபிளாச வலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்லின் எலும்பு கூடு.
செல்லின் எலும்புக்கூடு என்று அழைக்கப்படுவது எது அல்லது செல்லின் அகச்சட்டகம் ஸ்கெலிட்டல் ஆஃப் த செல்ஸ். இப்போ ஸ்கெலிட்டல் ஆஃப் த செல் அப்படின்னா என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் செல்லோட அந்த வெயிட்டு இருக்கிறதுக்கு. அப்போ என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லைன்னா ரெட் பிளட் செல்ஸோட வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வெயிட் குறைவாக இருக்கும். அதனால் ஈஸியாக அது மூவ் பண்ணி போகும். ஓகே, இப்போ என்டோபிளாசா வலை இல்லாததால் இரத்த சோப்பணுக்கள் சிறிய இரத்த நாளங்களில் எளிதில் நகர முடியும். RBC can move easily in narrow blood vessels because endoplasmic reticulum absent. என்டோபிளாசா வலை இல்லை அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, இப்போ என்டோபிளாசா வலை இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சு. என்டோபிளாசா வலை எங்கிருந்து தோன்றுகிறது? இப்போ என்டோபிளாசா வலை எங்கிருந்து தோன்றுகிறது? இப்போ என்டோபிளாசா வலை எங்கிருந்து தோன்றுகிறது? அது ஒரு குரூப் 1 ஆங்கிளில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? அப்போ என்டோபிளாசா வலை எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னு கேட்டால் நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் குரூப் 1க்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கலாம். செல் அப்படின்னு கேட்டால் அதாவது நியூக்ளியஸ் சவ்வு, உட்கரு சவ்வு, நியூக்ளியர் மெம்பரேன். என்டோபிளாசா வலை எதிலிருந்து தோன்றுவதாக கருதப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேனில் தான் இது ஆரிஜினேட் ஆகுது. என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். என்டோபிளாசா வலை உட்கரு சவ்விலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது. இது ஒரு மெயின் பாயிண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கேட்கலாம். அப்போ இந்த என்டோபிளாசா வலையை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்கலாம். என்டோபிளாசா வலை, who discovered endoplasmic reticulum? இதை கண்டுபிடித்தவர் போர்ட்டர். இந்த குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் இந்த கண்டென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். என்டோபிளாசா வலையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் போர்ட்டர். இந்த என்டோபிளாசா வலை நம்ம சொல்லியிருக்கோம் ரத்த சோப்பணுக்கள் இல்லை, அதோட லிங்க் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்போ போர்ட்டர் என்பது என்டோபிளாசா வலையை கண்டுபிடித்தவர். என்டோபிளாசா வலை எதிலிருந்து தோன்றுவதாக கருதப்படுகிறதுனா நியூக்ளியர் மெம்பரேன், உட்கரு சவ்விலிருந்து தோன்றுவதாக கருதப்படுகிறது. என்டோபிளாசா வலை பற்றி குரூப் 1ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின்னா லார்ஜஸ்ட் இன்னர் மெம்பரன்ஸ், தட் இஸ் இன்னர் மெம்பரன்ஸ், அது உள்ள இருக்கிற சவ்வுலேயே பார்த்தா மிகப்பெரிய சவ். லார்ஜஸ்ட் இன்னர் மெம்பரன்ஸ் ஆஃப் த செல், லார்ஜஸ்ட் இன்னர் மெம்பரன் ஆஃப் த செல். செல்லுக்கு உள்ள இருக்கிற உட்சவுலேயே மிகப்பெரிய உட்சவு என்டோபிளாசா வலை. இப்போ செல்லுக்குள்ளே இருக்கிற உட்சவுலேயே மிகப்பெரிய உட்சவு எதுன்னு கேட்டால் என்டோபிளாசா வலை. லார்ஜஸ்ட் இன்னர் மெம்பரன் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னா என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 2 குரூப் 4 கண்டினியூவாக கேட்குற கேள்விகளுக்கு. இன்னும் என்டோபிளாசா வலை அதனுடைய பணிகள் நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.